ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த மாதிரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியே நடந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அருண் ரொம்ப மடத்தனமாக விஷால்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதில் என்னென்ன குளறுபடி வரப்போகுதுன்னு தெரியல. விஷால் வந்துட்டு அருண்கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கார் நைட்டு. என்னென்னா, டேய் என்னடா நடக்குது? வந்த ஃபேமிலி எல்லாமே அன்ஷிதா சூப்பர் சூப்பர் சொன்னாங்க, ஆனால் அவன் வெளியே போயிட்டா என்னடா நடக்குது அப்படின்னா அவர் வந்துட்டு அதான் சொல்லிட்டுலாம் மச்சி, இதுக்கப்புறம் நாம் எதையுமே கணிக்க முடியாது, இதுக்கப்புறம் எல்லாமே பீப்புள்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிக்கெட்டு ஃபினாலே மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு, இதுனா என்னன்னு தெரியுமா, இந்த ஓட்டிங் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னா அவர் வந்துட்டு, ஏண்டா அதை வச்சு ஃபைனலுக்கு போயிடலாமா? ஆமாண்டா, எஸ், நீ வந்து ஃபைனலுக்கு போயிடலாம். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, ஏண்டா அப்போது அந்த ஃபினாலையும் ஒரு டாஸ்க் வச்சு நம்மளை எலிமினேட் பண்ணிவிடுவாங்களாண்ணா அப்படிமா? அப்படி இல்லைன்றாரு. உடனே இவரே கேட்குறாரு, அப்போ இந்த டிக்கெட்டு ஃபைனலில் கையில் இருந்துச்சுன்னா விஜய் சேதுபதி கையில் ஒரு கையில் நான் என்னோடய கை அப்படி தானே அப்படின்னா, அதுதான் டிக்கெட்டு ஃபைனல் உன் கையில் இருந்துச்சுன்னா அந்த விஜய் சேதுபதியோட ஒரு கை நீ, இன்னொரு கை மக்கள் வந்து ஓட் பண்ணி தீர்மானிப்பாங்க. சூப்பர்ப்பா. இந்த பிக் பாஸை வந்து கரைச்சி குடித்து வந்தேன்னு ஒருத்தர் சொன்னார். நல்லா கரைச்சி குடித்து வந்திருக்கீங்கப்பா. இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய விஷால் ரொம்ப கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவர் வந்துட்டு இப்போ மணப்பால் குடிச்சிட்டு என்ன போட போகிறாருன்னா, டிக்கெட்டு ஃபினாலே வெறித்தனமாக வேட்டையாட போகிறார் போலது. ஏன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டா ரன்னர் பொசிஷன் கன்ஃபார்ம், வின்னரோ ரன்னரோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கன்ஃபார்ம். அப்புறம் மக்கள்கிட்ட நம்ம கெஞ்சி கூத்தாடி வின்னரை வாங்கிட்டு போயிடலாம். எப்படி சூப்பரில்? என்னையா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு இவ்வளோ பெரிய கேமுக்குள்ளே வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே இதுதான் மெயின், பணப்பெட்டி, வேறு என்ன இதில் வந்துட்டு இருக்குது மெயின்? அந்த ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியாமல் இந்த டிக்கெட்டு ஃபினாலே கையில் இருந்துச்சுன்னா விஜய் சேதுபதியோட கையில் ஒரு கையை பிடிச்சிடலாமா? அட போங்கப்பா நீங்களும் உங்கள் கேமும். அதாவது இருக்கலாம், இப்போது இதுக்கு பரவாயில்ல, ராணவே பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா ராணவ வந்து ஒரு சில இடங்களில் குழம்புற மாதிரி பண்ணுறாரு, ஆனால் அது நடிப்புன்னு அவரே ஒத்துக்கிட்டார் ஒரு இடத்துல. ஆனால் இவங்க ஜீனியஸ் நம்ம நினைக்கிறோம், ஆனால் இருக்கையிலே முட்டாளாக வந்துட்டு பண்ணுறாங்க. முட்டாள்தனம், ரொம்ப முட்டாள்தனம். ஒன்றுத்தும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிக் பாஸ் பார்க்குற சின்ன குழந்தை கூட சொல்லும் டிக்கெட்டு ஃபினால்னா டாப் 5 தான் வர முடியும்னு. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்க இவங்களுக்கு புரிய மாட்டுது. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.